செந்தில் பாலாஜியை காப்பாற்றணும்னு இவங்க இவ்வளவு மெனக்கடுறாங்க அப்படின்னா, செந்தில் பாலாஜியை போலீஸ் கஸ்டடியில் எடுத்தா பல மிக மிக முக்கிய தலைகள்லாம் மாட்டோம் திமுக. ஏன்னா இவர் வந்து வெறும் அம்பு தான். இவர் கலெக்ஷன் பண்ணி எங்க கொடுத்தாரு? அடுத்த கொஸ்டின் அதுதான். அந்த கொஸ்டினுக்கு அவர் ஆன்சரே பண்ணிடக்கூடாதுங்கிறதுக்காக தான் இந்த ஆட்சி வந்தவொடனே பழைய ஆட்சி நடந்ததெல்லாம் எல்லா அமைச்சர் மேல உள்ள விஷயங்கள்லாம் தோன்றப்ப முதல் லிஸ்ட் இவருல பேர் தான் இருக்கு. டாஸ்மார்க்லாம் பெரிய அளவுல ஊழல் நடந்துச்சுன்னு அவங்க நினைக்கிறாங்க, அதை தோன்றாங்க. பாக்குறப்ப இவரை பார்த்தா இவர் முன்ஜாமீன் வாங்குறாரு. அப்ப அந்த பணத்தை வச்சு தான் இவங்க குதிரை பேர் நடத்திருக்காங்க சந்தேகமும் வருவா இருக்கு. தஞ்சாவூர்காரன் நான் டெல்டாக்காரன் நான் வந்து என்னுடைய இதை பாக்குறேன்னு நீங்க சொன்னப்போ உங்களுடைய ஆட்சி காலத்துல நெல் மூட்டை மழையில நனைஞ்சு இதா போச்சு, முளைச்சி இருந்தது. அப்பெல்லாம் பார்த்தோம். அதுக்கெல்லாம் நீங்க என்ன பண்ணீங்க? 3 மாசத்துக்குள்ள இந்த அரசாங்கத்தை எல்லாம் இவ்வளவு கேள்வி கேட்கறீங்க, இவ்வளவு பண்ண முடியுமானா அது ஒரு அரசியல் தான். பண்ண அவங்க எக்ஸ்போஸ் தான் போறாங்க. திமுக பல முகங்கள்ல இருக்கும். இங்க வந்து பல கட்சிக்குள்ள இருக்கிறாங்க, பல அமைப்புகள்ல இருக்கிறாங்க, சமூக ஆர்வலர்கள் அப்படின்னு பல பேர்ல இருப்பாங்க. அந்த குரூப் எல்லாம் வந்து இப்ப கம்பு சுத்திட்டு இருக்காங்க. அவர் போக கூடாது, வந்து நீர்த்து போயிடும். எப்படி நீர்த்து போகும்? சுப்ரீம் கோர்ட் கொடுத்த ஆர்டர் நீங்க போய் மாத்திரனே சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜி மாத்திடுவார? மாமனாரால் கைவிடப்பட்ட அந்த அரசியலை தூசி தட்டி நான் எடுத்து வர்றேன் அப்படின்னு வரப்போறாரு போல. இது ஆரம்பிக்க முன்னாடியே அது போயிட்டாரு. இவர் அது வந்து தமிழ்நாட்டில் அந்த அரசியல் எடுபடாது. நேரடியாக ஆன்மீகத்தை சொல்லி அரசியல் பண்ணாலும் சரி, ஆன்மீகம் பிளஸ் அரசியல் கலந்து சொன்னாலும் சரி, தமிழ்நாட்டில் ஆகாது. கலர்காணி நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மளோடு இணைந்திருக்கிறார் மூத்த பத்திரிகையாளர் சுபைர் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். இந்த காவிரி இஷ்யூ அப்படிங்கிறது வந்து ரொம்ப நாளா தமிழக அரசுல இருந்துகிட்டே இருக்கு சார். இப்போ இதுக்கு தீர்வு காணணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப இருக்கிற முதல்வர் வந்து போய் கர்நாடகாவுக்கு போகலாம், அங்க இருக்கிற அனைத்து கட்சி கூட்டத்துல அவர் கலந்துக்கலாம் அப்படிங்கிற முடிவு எடுத்திருக்காரு. அந்த முடிவு எடுத்ததுல இருந்து மற்ற கட்சியினர் வந்து முதல்வர் அங்க போகக்கூடாது, அதே மாதிரி விவசாய அமைப்பினரும் முதல்வர் அங்க போகக்கூடாது அப்படின்றத சொல்றாங்க சார். ஃபர்ஸ்ட் இதுக்கு ரீசன் என்ன சார்? அவங்க போகக்கூடாது அப்படின்னு சொல்றதுக்கான ரீசன் என்ன? முக்கியமா மு.க. ஸ்டாலின் அவர்கள் என்ன சொல்றாருன்னா, இதுவரையும் நாம பெற்ற சட்டப்பூர்வமான உரிமைகளை சிதைக்கிற மாதிரி இது இருக்கும் அப்படின்றாங்க. அதுதான் உண்மையான ரீசனா என்ன சார்? இல்ல இது முதல்ல இது அரசியல். இது கர்நாடகா வாட்டர் இஷ்யூங்கிறது வந்து பியூர்லி அரசியல் ஆயிடுச்சு. அது 2 மாநிலத்துக்கு நடக்கக்கூடிய ஒரு பிரச்சனை வந்து ரெண்டு மாநிலத்திலுமே அரசியல் தான் பண்றாங்க. இப்போ இது ஒரு 50-60 வருஷம் பிரச்சனை இருக்கும், தெரியும் எல்லாருக்கும். பல கட்சிகள் வந்துருச்சு போயிருச்சு. திமுக மத்தியில் வந்து 1999 2014 வரைக்கும் ஓகே சார் 3 டேம் வந்து மத்தியில் இருந்தாங்க, பவர்ஃபுல்லாக இருந்தாங்க. 99 to 2004 வரைக்கும் வாஜ்பாய் கவர்மெண்ட், பிஜேபி கவர்மெண்ட்டில் கூட்டணியில் முக்கியமான போர்ட்போலியோவில் இருந்தாங்க. 2004 2009 வரைக்கும் இவங்களுடைய தயவில் தான் ஆட்சி இருந்தது. ஓகே. அப்போ தீர்க்கலை, அதுக்கு முன்னாடி தீர்க்கலை, அதுக்கு பிறகு 2014 வரைக்குமே அவங்க தான் இருந்தாங்க, அப்பையும் தீர்க்கலை. இது வந்து அது கைமீறி போய் இன்னைக்கு 2 மாநிலத்தின் எல்லையை தாண்டி சுப்ரீம் கோர்ட்டுக்கு போயிடுச்சு. சுப்ரீம் கோர்ட்டில் தஞ்சாவூரை சேர்ந்த ஒரு விவசாயி ஒரு வழக்கு போடுறாரு. அப்போ ஜெயலலிதா அம்மையார் என்ன பண்ணுறாங்கன்னா, அவங்களும் அந்த வழக்கில் தமிழ்நாடும் ஒரு பார்ட்டியை ஜாயின் பண்ணுறாங்க. அப்போ 2018 சுப்ரீம் கோர்ட் ஒரு தீர்ப்பு கொடுக்குது. அந்த தீர்ப்பு மட்டும்தான் நமக்கு இப்போ வந்து ஒரு பெரிய பாதுகாப்பு. அது என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு நதியோ ஒரு ஒரு ஆறோ எங்கேயோ உற்பத்தி ஆகி எங்கே முடியுதோ அதனுடைய கடைமடை பகுதிகளில் இருக்கக்கூடிய அவங்களுடைய அப்ஜெக்ஷன் தெரிவிச்சாங்கன்னா, நீங்கள் எங்கள் டேமோ வேறு எந்த வேலையும் செய்யக்கூடாது அப்படின்னு ஒரு தீர்ப்பு கொடுத்தாங்க. இந்த தீர்ப்பு தான் ஒரு பெரிய வரலாற்று சிறப்புமிக்க தீர்ப்பு 2018 நமக்கு கிடைச்சிது. அதுக்கு பிறகு காவிரி வேளாண்மை வாரியம் வச்சுருக்காங்க. அவங்க தான் வந்து இந்த தண்ணி எவ்வளோ பெர்சன்டேஜ் கொடுக்கணும், என்ன டிஎம்சி கொடுக்கணுங்கிறத அவங்க சொல்கிறாங்க. ஆனால் அவங்க சொன்னாலும் கூட அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, அவங்க இஷ்டத்துக்கு தான் பண்ணுவாங்க. சுப்ரீம் கோர்ட் ஆர்டரையும் ஒபி பண்ணுறது கிடையாது, அவங்க சொல்கிற போர்டு சொல்கிற அந்த இதையும் பண்ண மாட்டாங்க. இது மாறி போயிட்டுருக்கு. இந்த முறை எல்நினோ வந்தது, ஒட்டுமொத்தமாக அங்கேயும் பெரிய வறட்சி, புரிய வறட்சியாக இருக்குது. குடிநீர் தட்டுப்பாடும் பெங்களூரில் ஏற்பட்டுருச்சு. அப்படிங்கும் போது இப்போ அங்கே டேம் கட்டி ஆகணுங்கிற ஒரு விஷயத்தை கையில் எடுக்கிறாங்க. அப்புறம் ஆட்சி மாறிடுச்சு, தாவேக்கா ஆட்சி வந்துருச்சு. தாவேக்கா ஆட்சி சம்மந்தமாக ஆட்சி வந்தோடனே ஒரு சட்டமன்றத்தில் ஒரு தீர்மானம் போட்டாங்க. எல்லாருடைய ஒப்பீனியனையும் வாங்கி தான் தீர்மானம் போட்டாங்க. இப்போ இதுக்கிடையில் 2 மாநில முதலமைச்சர்கள் பேசி பார்த்தா என்ன, ஏற்கனவே சுப்ரீம் கோர்ட்டில் சுப்ரீம் கோர்ட் ஒரு ஓரலாக ஒரு அட்வைஸ் கொடுத்தாங்க. ஓகே சார். இப்போ இல்லை, ரொம்ப நாளைக்கு முன்னாடி நீங்கள் 2 மாநிலத்தோட உட்காந்து பேசி பார்க்கலாமேன்னு கேட்டாங்க. அப்போ முடியாமல் போயிடுச்சு. இப்போ அது மாதிரி ஒரு பேசி பார்க்கலாம் அப்படின்னு அவரோட பேச்சுவார்த்தை நடத்தினால் இப்போ அங்கே தண்ணியும் இல்லை. ஓகே. ஆனால் அங்கே ஒரு பதட்டமான சூழ்நிலை போய்கிட்டு இருக்கு. தொடர்ந்து இந்த கன்னட அமைப்புகள் போராட்டம் பண்ணிட்டு இருக்கிறாங்க. கர்நாடகாவை சேர்ந்தவர் தமிழ்நாட்டில் வாழ்றாங்க. பெரும்பாலும் நிறையா தமிழர்கள் கர்நாடகாவில் வாழ்றாங்க. பெங்களூரில் ஐடி செக்டர்லாம் வாழ்றாங்க. அப்போ 2 மாநில எல்லையோட மாநிலங்களில் ஒரு நல்ல நட்புறவை ஏற்படுத்தணும், பதட்டத்தை தணிக்கணும். 2 மாநில முதல்வர் ஒன்றா பேசி ஒரு கையை தூக்கிட்டாங்கன்னா கொஞ்சம் பதட்டம் தனிங்கிறதுனால ஒரு பேச்சுவார்த்தை முன்னெடுப்பு பண்ணுறான்னு பார்க்குறாங்க. இதுக்கும்
சுப்ரீம் கோர்ட் கொடுத்த ஆர்டரையும் எப்படி வந்து இதை கிளாஷ் ஆகும்? மெர்ஜ் பண்ணவே முடியாது. முடியாது. கொடுத்த ஆர்டர் தான். ஆமா. அப்போ இவங்க என்ன பண்ணுவாங்க? இவர் போய் கையெழுத்து போட போறாரா? இல்லை ஏதாவது எதுவுமே கிடையாது. ஒரு 2 மாநிலத்துக்குள்ள ஏற்படக்கூடிய ஒரு நட்புறவை வந்து மேனி காக்கிறதுக்காகவும், சில நேரங்களில் வந்து அங்கே இருக்கக்கூடிய தமிழர்களை பாதுகாக்கிறதுக்கு, இங்கே இருக்கக்கூடிய கன்னடங்களை பாதுகாக்கிறதுக்கு ஒரு 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 நல்ல ஒரு ரிலேஷன்ஷிப் கொண்டு வர்றதுக்கான ஒரு மீட்டிங். அதுக்கு அந்த மீட்டிங்கை வச்சு பாஜக ஒரு அரசியல் பண்ணாங்க. ஓகே. இதில் இது ஆரம்பிச்சு விட்டே பாஜக தான். எப்படின்னா அன்புமணி ராமதாஸ் கேட்குறாரு, அங்கே இப்போ ராஜ்யசபாவில் கேட்குறாரு, இல்லை அவங்களுடைய ஒப்பீனியன் எல்லாமே அவங்க டேம் கட்டலான்ட்டார் மத்திய அமைச்சர். ஆனால் அந்த மத்திய அமைச்சரை எதிர்த்து உடனே தமிழக தாவேக அரசாங்கம் வந்து பிரதமருக்கு ஒரு லெட்டர் எழுதுறாங்க. இது உடனே கண்டிக்கத்தக்க விஷயம். சுப்ரீம் கோர்ட்டுடைய ஆர்டர் இது. ஆனால் அந்த மத்திய அமைச்சரை எதிர்த்து இன்னைக்கு தாவேக்காவை நோக்கி கேள்வி கேட்குறவங்க யாராவது போராட்டம் ஆர்ப்பாட்டம் பண்ணிருக்காங்களா? இல்லை. தமிழ்நாட்டினுடைய உரிமைகளை நீங்கள் எப்படி கையில் எடுப்பீங்க? சுப்ரீம் கோர்ட் ஆர்டர் இருக்கப்ப நீங்கள் எப்படி அதாவது பேசுவீங்க? அதனால மத்திய அரசையும் பாஜக அரசையும் பேசிய மத்திய அமைச்சரையும் கண்டிக்கிறோம் அப்படின்னு நீங்கள் யாராவது பேசியிருக்காங்களா? மாறா 2 வருஷத்துக்கு முன்னாடி ஆரம்பிச்ச கட்சி 3 மாதத்துக்கு முன்னாடி ஆட்சிக்கு வந்த கட்சியை நோக்கி 50 வருஷ பிரச்சனையும் கேட்குறாங்க. எப்படி சரியாகும்? எப்படி பண்ணுவீங்க? நீங்கள் போறீங்களா? ஆர்டர் வந்து சுப்ரீம் கோர்ட் போட்ட ஆர்டர் வந்து கேஸை நீர்த்து போயிடும். எப்படி நீர்த்து போகும்? முதல்ல இவங்க போய் ஏதாவது அக்ரிமெண்ட் போட போகிறாங்களா? இல்லை ஏதாவது சட்ட ரீதியாக நடவடிக்கை எடுக்கிறது 2 மாநிலம் சேர்ந்து கோர்ட்டுக்கு போக போகிறாங்களா? ஒன்றுமே கிடையாது. ஒரு மரியாதை நிமித்தமான சந்திப்பு. ஆனால் அங்கே இருக்கக்கூடிய பாஜக அப்புறம் இன்னொரு நாள் என்ன பண்ணுறாங்க? நேற்று முந்தா நாளோ மயிலாடுதுறை எம்பி சுதா வந்து பார்லிமெண்ட்டில் கேட்குறாங்க, இங்கே லோக்சபாவில். அவங்க என்ன சொல்றாங்க? இல்ல இது வந்து போர்டு தீர்மானம் இல்லாம ஒன்றும் பண்ண முடியாது. அப்ப இன்னைக்கு 2 ஸ்டேண்ட்ல இருக்காங்க. ஆமா. பாஜக பிள்ளையும் கிட்டி விட்டு தொழில் ஆட்டுற மாதிரி இந்த பிரச்சனையை அவங்க தான் பூதகரமாக்குறாங்க. பாஜகவுக்கு என்னன்னா ஒரே கேடில் 2 மாங்காய் 2 ஸ்டேட். தமிழ்நாட்டில் தாவேகா பிளஸ் காங்கிரஸை டார்கெட் பண்ணலாம், ஒரு அழுத்தத்தை கொடுக்கலாம். கர்நாடகாவில் காங்கிரஸ் பிஜேபி எதிர்கட்சி அரசியல். இந்த அரசியலே அவங்க பண்றாங்க. இந்த அரசியல் பண்றப்ப அதை வந்து இங்க இருக்கக்கூடிய, அதாவது திமுக பல முகங்கள்ல இருக்கும். இங்கே வந்து பல கட்சிக்குள்ளே இருக்கிறாங்க, பல அமைப்புகளில் இருக்கிறாங்க, சமூக ஆர்வலர்கள் அப்படின்னு பல பேரில் இருப்பாங்க. அந்த குரூப்பெல்லாம் வந்து இப்போ கம்பு சுற்றிக்கிட்டு இருக்காங்க, அவர் போகக்கூடாது, வந்து நீர்த்து போயிடும். எப்படி நீர்த்து போகும்? சுப்ரீம் கோர்ட் கொடுத்த ஆர்டரை இவங்க போய் மாத்திரமே சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜி மாற்றிடுவார? கொடுத்த ஆர்டர் தானே. ஆமாம். ஒரு சுமூகமாக ஒரு பிரச்சனையை அணுகி பார்ப்போம். அதாவது உலகத்தில் பல யுத்தங்கள் பேசித்தான் தீர்க்கப்பட்டிருக்கு. புரியுது. யுத்தம் இன்னொரு யுத்தத்தால் தீர்க்கப்படவே இல்லை. அப்போ ஒரு முயற்சி தானே, பேசி பார்ப்போம், நடக்காது. அது போகவும் முடியல. இப்போ அதுக்குமே கன்னட அமைப்புகள் வந்து அங்கே போராட்டம் பண்ண ஆரம்பிச்சாங்க. பயங்கர அரசியல் இது. ஆனால் இவர் வர்றதுக்கான அங்கே ஏற்பாடுகள் வந்து மிகப்பெரிய பிரம்மாண்டமான ஏற்பாடாக இருந்தது. இப்போ இன்னைக்கு இவர் சொல்லிட்டார், டி.கே. சிவகுமார் சொல்லிட்டார், வராதிங்க, சூழ்நிலை சரியில்லை, 2 மாநிலத்துக்குமே சரியாக வராதுன்ட்டாங்க. அது போகல. இப்போ உங்கள் ஆசை நிறைவேறிடுச்சு. அப்படிதான் சொல்லணும். இவங்க ஆசை நிறைவேறிடுச்சு. அதுக்கு மறைமுகமாக பாஜகவுடைய ஆசீர்வாதத்தோடு அங்கே ஒரு பிரச்சனையை அவங்க கிளப்பிட்டு இருக்கிறாங்க. இப்போ இந்த பிரச்சனையை தீர்வதற்கான காரணம் என்ன? எப்படி தீர்வும் அப்படின்னா இயற்கை தான் தீர்க்க முடியும். மழை வந்தால் தான் தீர்க்க முடியும். நீங்கள் சுப்ரீம் கோர்ட்டுக்கு போய் ஆர்டர் போட்டாலும் தண்ணி இல்லைன்னு தான் சொல்லுவாங்க. சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜே வந்து பார்த்து தண்ணி இருந்தால் தானே விடுறதுன்னு என்ன பண்ணுவீங்க? இந்த மாதிரியான ஒரு எலினோ இஷ்யூ வந்ததுனால ஒட்டு மொத்தமாக 2 மாநிலத்தில் போயிடுச்சு. ஆனால் இதை வைத்து தெரிஞ்சே அரசியல் பண்ணுறாங்க. ஆமாம். இப்போ நீங்கள் சொன்னீங்க சார், பாஜக அதில் பெரிய அரசியல் பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னீங்க. ஆனால் சில தகவல் சோஷியல் மீடியாஸில் பேசுறதா இருக்கட்டும், சில தலைவர்கள் பேசுறதா இருக்கட்டும், இது ராகுல் காந்தி அவர்களோட பெரிய ட்ராப் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஏன்னா அங்கே நடக்கிறது காங்கிரஸ் ஆட்சி, இங்கே வந்து காங்கிரஸ் இருக்கு இல்லையா, இவங்களாலே பேசி தீர்க்க முடியும்ல. இது வந்து ராகுல் காந்தி அவர்கள் வைக்கக்கூடிய ட்ராப். அவங்க நினச்சா அவர் வந்து மத்தியிலிருந்து இதை பேச்சுவார்த்தை நடத்தி முடிக்க முடியும் அப்படின்னு சொல்கிறாங்களே சார். அப்போ அங்கே எப்படி அரசியல் பண்ண முடியும்? கர்நாடகாவில் அதாவது இந்த நேஷனல் பார்ட்டிஸ் எல்லாமே ஒவ்வொரு மாநிலத்துக்கும் ஒரு ஸ்டாண்ட் வச்சிருப்பாங்க. காங்கிரஸாக இருந்தாலும் சரி, பிஜேபி இருந்தாலும் சரி, அவங்க வந்து ஒரு மாநிலத்துக்கான ஒரு பாலிசி வச்சிருப்பாங்க. இப்போ நீங்கள் இந்தியா அலையன்ஸில் கன்னியாகுமரியில் வந்து காங்கிரஸ் கம்யூனிஸ்ட் அலையன்ஸ் 10 கிலோமீட்டர் தாண்டி அந்த பக்கம் போனீங்கன்னா காங்கிரஸ் கம்யூனிஸ்ட் வந்து ஆப்போசிட் நிற்கிறாங்க கேரளாவில். ஆமாம். அப்போ அங்கே ஒரு பாலிசி, இங்கே ஒரு பாலிசி. முல்லைப்பெரியாரில் ஒரு பாலிசி, காவிரியில் ஒரு பாலிசி. அது பாஜகவுக்கு ஒரு பாலிசி இருக்கு, காங்கிரஸுக்கு ஒரு பாலிசி இருக்கு. இப்போ யார்கிட்ட பவர் இருக்கு? கர்நாடகாவில் இவங்க பவர் இருந்தாலும் டி.கே. சிவகுமார் அங்கே செய்ய முடியாது. ஏன்னா அங்கே வந்து எதிர்கட்சிகள் ரொம்ப அக்ரெசிவாக இருக்கிறாங்க, கன்னட அமைப்புகள் இருக்கிறாங்க, அவர் அரசியலே பண்ண முடியாது. அப்போ அந்த ஊர் ஸ்டாண்ட் அரசியல் தான் அவர் எடுத்தாகணும். அப்போ இது ராகுல் காந்தி ரோல்லாம் பெரிய ரோல் கிடையாது. இன்னைக்கு பவரில் யார் இருக்கா, இந்த பிரச்சனை யார் ட்ரிகர் பண்ணுறா அப்படின்னா அவங்க தான் பண்ணுறாங்க. ஆனால் கார்னர் வந்து ராகுலில் பண்ணுறாங்க. நீங்கள் ஏன் பேசல? எனக்கு கூட அன்புமணி பேசியிருக்காரு, நான் வந்து அவர் வந்து ராகுல் காந்தியோட நிலைப்பாட்டை சொல்லுங்க. அது திருப்பி அவங்க கேட்டாங்கன்னா கர்நாடகாவில் பாஜக நிலைப்பாடு என்னன்னா புரியுது. அப்போ இது எல்லாமே ஒரு அரசியல் தான். இந்த 50 வருஷ பிரச்சனையை இவர் போய் ஒரு 3 மாதத்தை தீர்த்து 3 மாதத்தை வந்த கட்சி தீர்ந்துருமானா தீராது. ஆனால் அதுக்கான ஒரு முயற்சி எடுக்கிறாங்கல்ல. இப்போ ஜூனில் வர வேண்டிய தண்ணி ஒன்றும் வரல,
அவங்க சொன்னாப்புல திறந்து விட்டுற போகிறாங்களா? இல்லை. நேத்து ஒரு ஆர்டர் வந்துச்சு. ஆனா சுப்ரீம் அது கோர்ட் உத்தரவையும் மதிக்கிறது இல்லை. நேற்று ஒரு ஆர்டர் போட்டாங்க, அதுக்கும் மதிப்பு கிடையாது. அங்கே கேட்டால் அவங்களும் தண்ணி இல்லைன்றாங்க. அப்படிங்க இதும்போது வந்து சுமூகமாக அங்கே பதட்டமாகவும் இருக்குது. இப்போ சுமூகமாக பேச வேண்டிய விஷயம் இப்போ அதை அரசியல் பண்ணிட்டாங்க. ரெண்டு பக்கமே ஒரு பெரிய இஷ்யூவாக போயிட்டு இருக்கு. இது வந்து மழை பெஞ்சா தான் அந்த பிரச்சனை முடியும். ஆமா சார். இப்போ எதிர்க்கட்சிகளா சொல்லக்கூடிய திமுக அவங்க வந்து ஒரு ட்வீட் போட்டிருந்தாரு சார். இந்த மாதிரி தஞ்சையில வந்து நாங்க ஆர்ப்பாட்டம் பண்ண போறோம் அப்படிங்கிற மாதிரி விஷயங்கள்லாம் சொன்னாங்க சார். அதை எப்படி பார்க்குறீங்க? ஏன்னா பயிர்க்கடன் தள்ளுபடி, அவர் அந்த விஷயத்த மட்டும் சொல்லல. பயிர்க்கடன் தள்ளுபடி, மேட்டூர் அணை மெத்தன போக்கு, இந்த மாதிரி விஷயங்கள் நீர்நிலைகளை சுத்தி நிறைய பிரச்சனை இருக்கிறதுக்காக நாங்க ஆர்ப்பாட்டம் பண்ண போறோம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க சார். அதை எப்படி பார்க்குறீங்க? இத்தனை வருஷம் நீங்கள் தான் ஆட்சியில் இருந்தீங்க. இதுக்கான தீர்வு என்ன பண்ணீங்க? நெல் மூட்டைகள் வந்து எப்படி வந்து இதாயிடுச்சுன்றதை பார்த்தோம். தஞ்சாவூர்காரன் நான், டெல்டாக்காரன் நான் வந்து என்னுடைய இதை பார்க்குறேன்னு நீங்கள் சொன்னப்போ உங்களுடைய ஆட்சி காலத்தில் தான் நெல் மூட்டை மழையில் நனைஞ்சு இதாக போச்சு, முளைச்சி இருந்தது. அப்போல்லாம் பார்த்தோம். அதுக்கெலாம் நீங்கள் என்ன பண்ணீங்க? 3 மாதத்துக்குள்ளே இந்த அரசாங்கத்தை எல்லாம் இவ்வளோ கேள்வி கேட்குறீங்க, இவ்வளோ பண்ண முடியுமானா அது ஒரு அரசியல் தான். இப்போ அவங்களுக்கு வந்து ஏதாவது ஒன்று பண்ணணும், லைம்லைட்டில் இருந்துகிட்டே இருக்கணும், அரசியல் பண்ணணும்னு பண்ணுறாங்க. இதில் வந்து பண்ணட்டும். மக்கள் அவங்க பண்ண அவங்க எக்ஸ்போஸ் ஆக தான் போகிறாங்க. அது குறிப்பிட்ட ஒரு விஷயம் அவர் சொல்றாரு. அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டி ஒரு லெட்டரை வந்து பிரதமரை பார்த்து கொடுக்கணும்னு சொல்றாரு. இல்ல இந்த கர்நாடகாவுக்கு போற முடிவையுமே வந்து அனைத்து கட்சி கூட்டம் நடத்திய முடிவெடுக்கணும்னு சொல்றாங்க. சரி, இது அதுக்கும் இதுக்கும் என்ன இல்ல சம்மந்தம் அப்படின்னு? அதுதான் வந்து ஏற்கனவே கண்டன தீர்மானம் சட்டமன்றத்திலே அனைத்து கட்சி இதுக்கு தீர்மானம் போட்ட மாதிரி தானே ஆமா போட்டாச்சு. ஆமா அது அதுக்கு பிறகு கூட்டம் போட்டேன்னா இல்லை ஒரே எல்லா தமிழ்நாட்டில் அனைத்து கட்சி கூட்டம் போடணும். இன்னைக்கு இவர் கூட கேட்டார், திருமாவளவன் கூட அனைத்து கட்சி கூட்டத்தை போடணும். ஆனால் இதில் மாறுபட்ட கருத்தாக தான் அனைத்து கட்சி கூட்டம் போடுறதுக்கு எல்லாரோட எல்லாருடைய இது தீர்மானம் ஒண்ணுதான். எல்லாரும் வரா போகிறாங்க, உட்கார போகிறாங்க. கர்நாடகாவில் தண்ணி வாங்கலாம், ஓகே முடிஞ்சிச்சு. என்ன செய்யலாம்? நெட்டில் போகலாமா, கையெழுத்து இயக்கம் நடத்தலாமா, இல்லை எல்லாம் சேர்ந்து ஆர்ப்பாட்டம் பண்ணலாமா, அவ்வளோதான். இது இந்த நிலைப்பாட்டில் தான் எல்லாமே இருக்காங்களே. இப்போ ஒவ்வொரு கட்சிக்கும் ஒரு மாறுபட்ட கருத்து இருந்தால் அனைத்து கட்சி கூட்டத்தை போட்டு அதை வந்து ஏதாவது ஒரு விஷயத்தை காம்ப்ரமைஸ் பண்ணலாம். எல்லாருக்கும் ஒரே குறிக்கோள் தண்ணி வேணுங்கிறது தான். இன்னைக்கு அங்கே பயிர் காஞ்சிக்கிட்டு இருக்கு, தண்ணி வேணும். இந்த ஆர்டரையும் அவங்க மதிக்கிறது இல்லை. சுப்ரீம் கோர்ட் ஆர்டரையும் மதிக்கிறது இல்லை. இந்த போர்டு போடுற ஆர்டரையும் மதிக்கிறது இல்லை. என்ன செய்யலாம் அப்படின்னு பேசலாம். அப்போ முடிஞ்ச அளவுக்கு அந்த அரசாங்கம் இப்போ இருக்கிற அரசாங்கத்துக்கு சுச்சுவேஷனை புரிஞ்சுக்கிட்டு அவங்களுடைய கருத்துக்களை சொல்லலாம். அது தப்பு கிடையாது. ஆனால் போராட்டம் ஆர்ப்பாட்டம் பண்ணி எதுக்கு என்ன ஆயிரப்போகுது? புரியுது சார். என்ன ஆயிரப்போகுது? இப்போ நீங்கள் உங்களுக்கும் வந்து அரசியல் இது இருக்குது, அனுபவம் இருக்குது. நீங்கள் பார்லிமெண்ட்டில் பேசலாம், இல்லை பார்லிமெண்ட் செஷனில் நீங்கள் வந்து இது சம்மந்தமாக குரல் கொடுக்கலாம். மேகதாது விஷயத்தை முதல்ல கையில் எடுத்தாங்க. அவங்க எடுத்த நோக்கம் வேறு. மேகதாது எடுத்துட்டு வெளிநடப்பு செஞ்சிடலாம், அந்த கேப்பில் வந்து இதை பாஸ் பண்ணிடலாங்கிற மாதிரி அவங்க ஒரு பிளான் பண்ணாங்க. இந்த லாஸ்ட்டாக அந்த சிஜேபி ப்ரொட்டஸ்ட்னால எல்லாமே போயிடுச்சு. ஓகே. அவங்க போட்ட பிளான் ஒன்று, இது ஒன்று. அடுத்தடுத்த காலகட்டத்தில் அதை பண்ணுவாங்க. ஆனால் இப்போ வந்து போராட்டம் ஆர்ப்பாட்டங்கிறது எதிர்க்கட்சிகள் அதை வந்து அரசியல் பண்ணதான் செய்வாங்க. காலையில் வந்த ஹாட் டாப்பிக்கே என்ன அப்படின்னா, எங்கே இருக்கிறார் செந்தில் பாலாஜி அப்படிங்கிறது தான் எல்லா நியூஸ்லுமே வந்துட்டு இருந்தது சார். நிறைய போயிட்டு இருக்கிறது வந்து குதிரை பேரத்தில் இருக்கக்கூடிய அவரோட முன்ஜாமீன் கிடச்சிருக்கு. இப்போ நம்ம பேசுகிற நேரத்தில் வந்து டாஸ்மாக் உள்ளேயும் அவருக்கு முன்ஜாமீன் கிடச்சிருச்சு. நிறைய ரைட்ஸ் அவரை சுற்றி போயிட்டே இருக்கு. ஆனால் அதுக்கு ஒரு முடிவு அப்படிங்கிறது இன்னும் எட்டப்படலை. இந்த செந்தில் பாலாஜி அவர்களோட கேஸில் அடுத்த கட்டம் என்னவா இருக்கும் சார்? முன்ஜாமீன் வாங்கிட்டாரு, மேலிடத்து ஆசீர்வாதோடு பாதுகாப்பாக இருக்கிறாரு. அதனால் வந்து இவ்வளோ பெரிய ஒரு அலிகேஷனு 3700 கோடி ரூபான்றாங்க. இந்த 2.5 வருஷம் தான் அவர் டாஸ்மார்க்கு இதாக இருந்திருக்கிறாரு. 3700 கோடி ரூபாய் அதில் ஊழல் நடந்திருக்கு. அதை பெட்டியிலேருந்து, அட்டையிலேருந்து, சாக்லேருந்து, காலி பாட்டிலேருந்து எல்லாத்தையும் அடிச்சிருக்காங்க அப்படின்னு ஒரு பெரிய லிஸ்ட்டு போட்டிருக்கிறாங்க. ஆலைகளை சுற்றி நிறைய ரைட் பண்ணாங்க. அது ஏன் கிட்டத்தட்ட 14 டிஸ்ட்ரிக்டில் 41 இடத்துல நடந்திருக்கு சேம் டைமில் ரைடு பண்ணி பிடிச்சிருக்கிறாங்க. எஃப்ஐஆர் போட்டிருக்கிறாங்க. 7 பேர் மேலே ஆதாரத்தோடு போட்டிருக்கிறாங்க. சென்னை ஹைகோர்ட்டுக்கு போகிறாரு. சென்னை ஹைகோர்ட்டில் தமிழ்நாடு லஞ்ச ஒழிப்புத்துறை வந்து கேட்குறாங்க. உடனே ஜாமீன் ரத்து பண்ணப்படுது. ஜாமீன் ரத்து பண்ண உடனே சுப்ரீம் கோர்ட்டுக்கு உடனே போகிறாங்க. இந்தியாவுடைய டாப் மோஸ்ட் அட்வொகேட்ஸ், கபில் சிபில் போன்ற பெரிய அட்வொகேட்ஸை வந்து அவங்க ஒரு சிட்டிங்கு கிட்டத்தட்ட 1 கோடி ரூபாய்க்கு மேலே கேட்கக்கூடியவங்க, கோடிகளில் வாங்குறவங்க, அவங்கள வச்சு இம்மிடியட்டாக அப்ளை பண்ணுறாங்க. உடனே அப்ளை பண்ணுறாங்க. நேற்று அப்ளை பண்ணுறாங்க. இன்றைக்கி வந்து வருது. உடனே ஜாமீன் வாங்கிட்டாங்க, முன்ஜாமீன். இது மேலே டெல்லி அரசியலை திமுக வந்து தன்னுடைய டெல்லி நண்பர்களை, டெல்லி அரசியலை, மறைமுக உறவுகளை பயன்படுத்தி வாங்கிட்டாங்க. இது வந்து தெரியுது அவங்களுடைய பிடியில் அவங்க மாட்டிக்கிட்டாங்கன்னு. இப்போ அவங்களுடைய முழு பிடியுமே இவங்க கையில் இருக்குது. அப்படிங்கும் போது அதிமுகவினுடைய நிலைமை தான் இவங்களுக்கு ஏற்பட போகுது. ஏன்னா அவங்களுடைய பிடிவானம் போயிரு. இன்றைக்கி வேணால் சந்தோஷமாக இருக்கலாம், இன்னைக்கு ஜாமீன் கிடைச்சிச்சுன்னு. இதை வச்சு அவங்க என்னென்ன அரசியல் பண்ண முடியுமோ எல்லாத்தையும் பண்ணுவாங்க. அப்போ இதில் ஏன் செந்தில் பாலாஜியை காப்பாற்றணும்னு இவங்க இவ்வளவு மெனக்கடுறாங்க அப்படின்னா, செந்தில் பாலாஜியை போலீஸ் கஸ்டடியில் எடுத்தா பல முக்கிய மிக மிக முக்கிய தலைகள்லாம் மாட்டோம் திமுகவில். ஏன்னா இவர் வந்து வெறும் அம்பு தான். இவர் கலெக்ஷன் பண்ணி எங்கே கொடுத்தாரு?
அடுத்த கொஸ்டின் அதுதான். அப்போ அந்த கொஸ்டினுக்கு ஒரு ஆன்சரே பண்ணிடக்கூடாதுங்கிறதுக்காக தான் இவரை காப்பாற்றக்கூடிய வேலையை இவ்வளோ வேலையை செய்கிறாங்க. டாப் மோஸ்ட் அட்வொகேட்ஸை வச்சிருக்காங்க, உடனே சுப்ரீம் கோர்ட் வாங்குறாங்க. அதான் நமக்கு எப்படி கிடைக்குதுன்னே தெரியல. இப்போ பாஜக பிடியில வந்து திமுக சிக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க சார். ஆனா பாஜகவுக்கு அந்த பக்கம் சரத்குமார், நயினார் நாகேந்திரன் இவங்கெல்லாம் வந்து சீமான் அவர்களோட அந்த மேடையில வந்து ஒண்ணா சேர்றது பண்றதெல்லாம் நம்ம பார்த்தோம். அந்த கூட்டணி உறுதி அப்படிங்கிற மாதிரி சில விஷயம்லாம் எல்லாம் ஒரே பேசுனாங்க. கூட்டணி தான். இப்போ வந்து அதிமுக, நாம் தமிழர், பாஜக இவங்க எல்லாம் ஒரே கூட்டணி. எதுக்கு கூட்டணி? தாவேகா எதுக்கு கூட்டணி சேர்ந்துருக்கீங்க? தமிழ்நாட்டில் ஒரு முக்கியமான பிரச்சனையா? காவேரி பிரச்சனைக்காக கூட்டணியா? இல்லை. இல்லை தமிழ்நாட்டுடைய வளர்ச்சிக்காகவா? இல்லை. சரி, சென்ட்ரல் கவர்மெண்ட் இன்ஸ்டியூஷன் ஏதாவது கொண்டு வரதுக்காக? இல்லை. மதுரை கோவை மெட்ரோ ப்ராஜெக்டா? இல்லை. அப்புறம் எதுக்கு சேர்ந்துருக்கீங்க? தாவேகா வீழ்த்த போகிறோம். இப்போ தாவேகா செந்தில் பாலாஜி அவங்கள பயங்கரமா கார்னர் பண்ணுதோன்னு பார்க்க முடியுது சார். இப்போ அந்த எலெக்ஷன் முடிஞ்சதுலேருந்து அந்த ரைடு போறதா இருக்கட்டும், இதுக்கு முன்னாடி குதிரை பேர விஷயத்துல இருக்கட்டுமே பயங்கரமா கார்னர் பண்றாங்க செந்தில் பாலாஜி அவர்களை அப்படின்னு. அப்போ இவர் வழக்குங்கிறது இவர் எதாக இருந்தாலும் பளிச்சுன்னு பண்ணிடுறாரு. எல்லாருக்கும் தெரிஞ்ச மாதிரி பண்ணிடுறாரு. பளிச்சுன்னு பண்ணிக்கிறாரு, படக்குன்னு மாட்டிடுறாரு. அப்போ இவரோட ரெக்கார்டு எடுத்தீங்கன்னா 2016 எலெக்ஷன்ல இதே முன்னாள் முதலமைச்சர் ஸ்டாலின் வந்து கடுமையா பேசியிருந்தார் இவர். ஆமா, அந்த வீடியோ நிறைய வைரல் ஆயிடுச்சு. அப்புறம் அவரே சேர்த்துக்கிட்டாங்க. அவர் சேர்த்த அப்புறம் இங்கே வந்தாரு. இங்கே வந்து அண்ணாமலைக்கு அவருக்கு ஒரு மோதல். அப்புறம் இடி உள்ள வந்துச்சு. அவர் அப்பயும் மயக்கம் போட்டார். அப்புறம் நெஞ்சு வலி வந்தது. அப்புறம் உள்ள இருந்தாரு. அப்புறம் அதுக்குள்ள ஏதாவது சமாதானம் பண்ணிட்டாங்க. இப்போ வரைக்கும் டெல்லியில் இடி கேஸ்ல என்ன ஆச்சுன்னே தெரியல, பெண்டிங்ல கிடக்கு. இப்போ இந்த ஆட்சி வந்தவொடனே பழைய ஆட்சி நடந்ததெல்லாம் எல்லா அமைச்சர் மேலே உள்ள விஷயங்கள்லாம் தோன்றப்ப முதல் லிஸ்ட்டு இவர்கள் பேர் தான் இருக்குது. டாஸ்மார்க்லாம் பெரிய அளவில் ஊழல் நடந்திருக்குன்னு அவங்க நினைக்கிறாங்க, அதை தோன்றாங்க. பார்க்குறப்ப இவரை பார்த்தா இவர் முன்ஜாமீன் வாங்குறாரு. அப்போ அந்த பணத்தை வச்சு தான் இவங்க குதிரை பேர் நடத்திருக்காங்களோ சந்தேகமும் இப்போ வலுவா இருக்கு. ஓகே, அந்த பணத்தை வச்சு தான் பண்ணாங்களோங்கிற ஒரு சந்தேகம் இருக்கு. இப்போ அதை நோக்கி இப்போ தான் போகிறாங்க. முன்ஜாமீன் வாங்குறாரு, கண்டிஷன் பெயிலில் இருக்கிறாரு. காலையில் போய் 5 நாள் லீவ் விடுன்னு கேட்குறாரு. கண்டிஷன் பெயிலுக்கு 5 நாள் லீவ் கொடுங்கன்னு கேட்குறாரு. அதுக்கு முன்னாடி சட்டத்தை அண்ணா சொன்ன மாதிரி சட்டம் ஒரு இருட்டறி, அதில் வழக்கறிஞர் வாதம் தான் வெளிச்சங்கிற மாதிரி இன்னைக்கு சட்டத்தை அவங்க நினைச்ச இஷ்டத்துக்கு வளைச்சு விளையாடுறாங்க. அதிகாரமும் பணமும் இருந்தால் அவங்களுக்கு சாதகமாக இருக்கும் அப்படிங்கிறது தான் தெரியுது. சரி, இப்போ அடுத்த வாரம் வந்து பட்ஜெட் தாக்கல் பண்ண போறாங்கல்ல சார். தாவேக்கா அவங்க மேனிஃபெஸ்டோல சொன்னது எல்லாமே இதில் பண்ணுவாங்க அப்படின்றது சொல்லியிருந்துச்சு. அதே மாதிரி மரியவல்சன் ஒரு விஷயம் சொல்லியிருந்தாரு, நிறைய ஊழல் லிஸ்ட்லாம் கூட நாங்கள் வெளியிட போறோம் அப்படின்ற மாதிரி சொல்றாரு சார். அப்போ வந்து செந்தில் பாலாஜி அவர்கள் சட்டசபைக்கு வருவாரா அப்படிங்கிறதுலாம் ஒரு கேள்வியா இருக்கு அந்த டைம்ல. நீங்க எப்படி பாக்குறீங்க அவர் சொன்னதை? அது எப்படி சொல்ல முடியும் சட்டசபையில்? ஒரு டிபார்ட்மெண்ட் வைஸ், அதாவது ஃபினான்ஸ் மினிஸ்டருடைய வேலை என்னன்னா ரொம்ப சிம்பிளாக நம்ம புரிஞ்சுக்கணும். ஃபினான்ஸ் மினிஸ்டருங்கிறது ஒரு கணக்குல எல்லா டிபார்ட்மெண்ட்டையும் பில் அவர்கிட்ட தான் கொடுத்து வாங்கணும். அந்த பில்ல ஸ்ட்ரிக்டா இருந்தாருன்னா தான் பிடிஆர் தூக்குனாங்க. அந்த ஆடியோல ரிலீஸ் ஆச்சு. ஆடியோ இல்ல, இந்த சீனியர் அமைச்சர் இருக்கு. பிடிஆர் தூக்குனது காரணமே வேற. ஓகே, சீனியர் அமைச்சர் இருக்காங்கல்ல, இந்த மாதிரி ஏவாவேலு, அண்ணன் இலக்கிய செம்மல் ஏவாவேலு, துரைமுருகன், இவங்கெல்லாம் இருக்கிறாங்க இல்லையா, இவங்கெல்லாம் இந்த பில் போனா நாங்க இவர் கேள்வி கேட்பாரு. எதுக்கு வேஸ்டேஜ் இருக்கு, எதுக்கு இந்த செலவு பண்ணிருக்கீங்க, இதுக்கு இதான் இவ்வளவு செலவு அப்படின்னு ஒரு கேள்வி கேட்பாரு. இவருக்கெல்லாம் போய் பதில் சொல்லணுமா? இவருக்கெல்லாம் போய் கேள்வி கேட்கணுமா? பில்லை நீட்னா கையெழுத்து போட வேணும். அப்படி ஒரு நிதியமைச்சர் வேணுங்க. அப்படி தலைவரை இவர் மாற்றுங்க தலைவர்னு சொல்லி அங்கே போய் தலைவர்கிட்ட போய் மாற்றி ஏதோ மாற்றி விட்டாங்க. இப்போ நிதியமைச்சர்கிட்ட மட்டும்தான் எந்தெந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு பில்லு வந்திருக்கு, எது வரல, எது ஷார்ட்டேஜாக இருக்குது, எதாவது எக்ஸஸ் செலவு பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது இவருக்கு தான் தெரியும். அப்போ இவர் டிபார்ட்மெண்ட் வைஸ் தோண்டிடுவார். கடந்த 5 வருஷத்தில் உதாரணத்துக்கு போக்குவரத்து துறையா, போக்குவரத்தில் எவ்வளோ அலாட் பண்ணியிருக்கீங்க, அதுக்கு எவ்வளோ வந்திருக்கு, எவ்வளோ ஷார்ட்டேஜ் இருக்குது, எவ்வளோ சஸ்பென்ஸில் இருக்குது, எல்லாத்தையும் எடு அப்படின்னா இவர் எடுத்துகிட்டு வரப்ப இவருக்கு டீட்டெயில் வந்துடும். இப்போ நாளைக்கு பட்ஜெட் தாக்கல் பண்ணுற போகிறப்ப ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட் வைஸ் பட்ஜெட் வரும். அப்போ ஒரு டிபார்ட்மெண்ட் வைஸ் பட்ஜெட்டில் இந்த இதெல்லாம் இவ்வளோ சிக்கல் இருக்குது, இவ்வளோ லீக்கேஜ் இருக்குது, இவ்வளோ கணக்கு இல்லை அப்படின்னு அவர் சொல்லுவார். அப்படி அவர் சொல்கிற பட்சத்தில் அந்த டிபார்ட்மெண்ட் அமைச்சர் மேலே வரும் வழக்கு. புரியுது. அதைத்தான் அவர் சொல்கிறாரு, பட்ஜெட்டில் வெயிட் பண்ணுங்கள், நிறைய விஷயத்தை நாங்கள் எக்ஸ்போஸ் பண்ண போகிறோங்கிறாரு. அதுக்கும் அவங்க இதெல்லாம் வச்சிருப்பாங்க, வாதங்கள். இல்லை, உதயநிதி சொல்லியிருக்காரு சார், இப்போ இருக்கிற முதல் முறை எம்எல்ஏக்கள் திமுகவில் இருக்கக்கூடியவங்க இல்லை அவங்க எல்லாருமே வந்து மூத்த எம்எல்ஏக்கள், மூத்த மினிஸ்டர்ஸ்ட்டை வந்து பயிற்சி பெற்றுக்கோங்க, அறிவாலயத்தில் வந்து என்னென்ன கேள்வி பட்ஜெட்டில் கேட்க போறீங்கன்றதை ரெடி பண்ணி வச்சுக்கோங்கன்றதெல்லாம் முன்னாடி நியூஸாக வந்துச்சு. இல்லை அவங்க எதிர்த்தரப்பு வாதங்களா என்னத்தை வைக்க முடியும் அப்படிங்கிறது தெரியல. பயிற்சி எடுக்க போகிறாங்கன்னு தான் தெரியலையே. என்ன பயிற்சி எடுக்கிறான்? மூத்த ஆள்கிட்ட கேட்டு பயிற்சி எடுத்தா ஒன்றும் வேலைக்கு ஆகாது சார். ரெவென்யூ ஆகுமெண்டேஷன் கமிட்டி அப்படின்னு தமிழ்நாடு ஒரு கமிட்டியை நிர்ணயம் பண்ணியிருக்காங்க. இப்போ இருக்க பட்ஜெட்டுக்கு அது செட் ஆகாது, அதாவது செட் ஆகாது இந்த சென்ஸ் இப்போ இருக்க பட்ஜெட் அது ஒரு அட்வைசிங் கமிட்டி மாதிரி தான். அது அட்வைசிங் கமிட்டி. மாண்டேசிங் அல்வாலியாங்கிறது ஒரு சீனியர் பொருளாதார நிபுணர், எக்கனாமிஸ்ட் அவர். ராஜீவ் காந்தியினுடைய அமைச்சரவையில்
பொருளாதார ஆலோசகராக இருந்தார் ராஜீவ்காந்தி ராஜீவ்காந்தியில். அப்போ 2004லேருந்து 2014 வரைக்கும் பிளானிங் கமிஷன் சேர்மனாக இருந்தார். நேஷனல் பிளானிங் கமிஷன் பிளானிங் கமிஷனுடைய வேலை என்னன்னா ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கும் எவ்வளோ ஃபண்ட் அலாட்மெண்ட்டு, ஓகே, அதை தான் இவங்க இந்த ஆட்சிக்கு பாஜக ஆட்சிக்கு வந்தப்போ நிதி ஆயோக்னு மாற்றினாங்க. அதை தான் ஹிந்தியில் மாற்றினாங்க. அந்த இதனுடைய தலைவராக இருந்தது மிகப்பெரிய ஒரு பொருளாதார நிபுணர். அவர் தான் தமிழ்நாட்டுக்கு போட்டிருக்கிறாங்க. உண்மையிலே ஒரு வரவேற்கத்தக்க விஷயம். அவருக்கு தெரியும் ஒரு நீண்ட நாள் அந்த அரசியல் மட்டும் தாண்டி பொருளாதார நிபுணர் அவரை போட்டிருக்கிறது. இன்னொரு விஷயம், நேற்று ஒரு செய்தி அதை பார்த்துருக்கீங்களான்னு தெரியல, இந்த எல்னினோ சம்பந்தமான ஒரு பேனல் போட்டிருக்கிறாங்க. அதாவது எல்னினோ மற்றும் காலநிலை மாற்றம் சம்பந்தமான ஒரு அட்வைசரி கமிட்டி, ஆலோசனைக்கு குழு ஒன்று. பிரதீப் ஜான் அவரை கூட பரிந்துரை. அதில் முக்கியமான அதான் பிரதீப் ஜான் தான். ஒரு 7 பேர் போட்டிருக்கிறாங்க. 7 பேரில் ஒரு ஐஐடி ப்ரொஃபஸர்ஸு அந்த மாதிரி ஆட்கள்லாம் வரிசையாக போட்டு கடைசியாக வந்து பிரதீப் ஜான் போட்டிருக்காங்க. ஏன்னா கடந்த காலங்களில் இந்த பிரதீப் ஜான் சொன்னது தான் நிறைய விஷயங்கள் நடந்தது. சோசியல் மீடியாவில் இவரை பார்த்தா மழை வரும் வராது தெரிஞ்சுக்கிட்டோம். அப்போது ஒரு யங்ஸ்டரு ஒரு ஆக்டிவாக இருக்கிறாரு. இந்த விஷயத்தை இன்ட்ரெஸ்டான ஒரு நபரை வந்து இந்த பேனலில் போட்டது உண்மையிலேயே வந்து பெரிய விஷயம். ஆனால் அவரை வந்து ரிலீஜன் ரீதியாக அட்டாக் பண்ணது, அவரை வந்து பண்ணவே கூடாதுன்னு மிரட்டல் விட்டதெல்லாம் நடந்துச்சு. சோசியல் மீடியாவில் பார்த்துருப்போம். நீ எப்படி, நாங்கள் தான் ஒரு மெட்டாலஜிக்கல் இருக்கமே, நீ எதுக்கு சொல்கிற அப்படின்னு ஒரு போட்டியே நடந்துச்சு. அவரை மிரட்டக்கூடிய வேலைக்கு பண்ணி அவரை வந்து கொஞ்ச நாளில் ஒதுங்கி விட்டுலாம், இந்த வேலையை விட்டுலான்ற மாதிரிலாம் இருந்தார். ஆனால் மக்களுக்கான ஒரு அவேர்னஸை கொடுத்துக்கிட்டே இருந்தார். 2015 அவரை வச்சு தான், அவர் தான் ஹீரோ மாதிரி அந்த மழை காலத்தில். ஆனால் அவரே வந்து ஒரு கவர்மெண்ட் பேனலுக்குள்ளே கொண்டு வர்றது உண்மையிலேயே வரவேற்கத்தக்க விஷயம். அதெல்லாம் பண்ணுறாங்க, செலக்ட் பண்ணி பண்ணுறாங்க. அதெல்லாம் உண்மையிலே எனக்கு தெரிஞ்சு இந்தியாவில் எந்த ஒரு மாநில அரசும் எல்னினோ அந்த காலநிலை மாற்றத்திற்கான ஒரு அட்வைசரி கமிட்டி போடுறது எனக்கு தெரிஞ்சு எங்கேயும் இல்லை. இது முக்கியமான விஷயம், ரொம்ப வரவேற்கத்தக்க விஷயம். வரக்கூடிய காலங்களுக்கு அவசியம். அரசியல் கட்சி தொடங்குறது அப்படிங்கிறதுலாம் தமிழக அரசியலில் ரொம்ப சாதாரணமாக இருந்துச்சு சார். 2 வருஷ கட்சி இப்போ வந்து ஒரு ஆட்சியை பிடிச்சதெல்லாம் கூட நம்ம பார்த்தோம். இப்படி இருக்கும்போது நடிகர்கள் வந்து அரசியலுக்கு வர்றது இப்போ சர்வசாதாரணமாயிடுச்சு. அப்படி ரீசெண்டாக வந்து நடிகர் தனுஷ் அவரோட பர்த்டே செலிப்ரேஷன் நடந்துச்சு. அப்போ வந்து அவர் பேசினது எல்லாமே வந்து அரசியல் என்ட்ரிக்கான ஒரு ஆரம்ப புள்ளி அப்படிங்கிற மாதிரி எல்லாருமே சொன்னாங்க. அதை வச்சு நிறைய மீம்ஸ் எல்லாம் வந்துச்சு. 2031 இந்த பக்கம் வந்து தனுஷ் அவர்கள், இந்த பக்கம் விஜய் அவர்கள் பார்க்கலையா, அந்த மாதிரி மீம்ஸ் எல்லாம் போட்டிருக்காங்க. இப்படி அவர் பண்ற மாதிரிலாம் எடுத்து போட்டிருந்தாங்க சார். அதை எப்படி பாக்குறீங்க? இல்லை, ஒரு ஆரோக்கியமான விஷயம்தான். யங்ஸ்டர்ஸ் புதியவர்கள் வரட்டும், எப்படி மக்கள் ஏற்றுக்கிறாங்களோ வாக்களிக்கட்டும். ஆனால் ஒரு அந்த கேட்டை இவர் தான் திறந்து விட்டுருக்காரு. விஜய் தான் திறந்து விட்டுருக்காரு. பணம் கொடுக்காம பெருசாக வந்து அலட்டிக்கொள்ளாமல் வந்து ஒரு தேர்தலை சந்திச்சு மக்களுடைய அபிமானமான வாக்குகளை பெற்று தனியாக நின்று வெற்றி பெற்றிருக்கிற ஒரு விஷயத்துக்கு ஒரு நம்பிக்கையை பல பேருக்கு கொடுத்துருக்குறாரு. சினிமாவிலேயும் இப்படி தான் நடந்துச்சு. சினிமாவுக்கு ஒரு இலக்கணம் இருந்துச்சு. இப்படி இருக்கவங்க தான் அடிக்கணும், கலராக இருக்கணும், மூக்கு நீளமாக இருக்கணும், கண்ணு பெருசாக இருக்கணும் அப்படின்னு சினிமாவுக்கான ஒரு இலக்கணம் இருந்துச்சு. அதையும் இவர் தான் உடைச்சார். அன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா எஸ்ஏசி ஒரு நல்ல டைரக்டராக இருக்கார். அவர் பையனை வச்சு படம் எடுக்கிறாரு. முதல் படம் சரியாக போல, 2வது படம் எந்திரபாணி பண்ணுறாரு. அப்படி இப்படி கொண்டு வந்து ஒரு பையனை பெரிய ஹீரோ ஆகிட்டார். அப்போ இவர் தான் ரோல் மாடல். அப்போ பல தயாரிப்பாளர்கள், பல இயக்குநர்கள் தன் தம்பியை தன் பையனை போட்டு படம் எடுத்துக்கிட்டே இருக்காங்க. அப்படி ஒருத்தர் தான் கஸ்தூரி ராஜா. அவர் பையனை கொண்டு வரணும். எஸ்எஸ்சி படம் பண்ணார், பையனை கொண்டு வந்துட்டார், ஹீரோ ஆகிட்டார், இன்றைக்கி முக்கியமான ஹீரோ ஆகிட்டார், நம்மளும் இந்த பையனை கொண்டு வரலாம் அப்படிங்கிற மாதிரி கொண்டு வந்தார். அப்போ வந்து அதுக்கெல்லாம் ஒரு இலக்கணம் தேவையில்லை. அந்த இலக்கணத்தை உடைத்ததும் சினிமாவில் அவர் தான். அரசியலுக்கான இலக்கணத்தை உடைச்சது இங்கே தான். அப்போது ஒரு எல்லாருக்குமே ஒரு நம்பிக்கை வருது. நம்ம வந்து அரசியலுக்கு போகலாம், அரசியலுக்கு வந்து பெரிய கட்டமைப்புலாம் தேவையில்லை, மக்கள் பிடிச்சிருந்தா ஓட்டு போட்டுருவாங்க, நம்பி இருந்தால் ஓட்டு போட்டுருவாங்க. 2வது வந்து காசு பெருசாக செலவழிக்க வேண்டாம், காசு கொடுத்து ஓட்டை வாங்க வேண்டாம், அதெல்லாம் வந்து மாறி இருக்குது. அப்படிங்கும் போது ஒரு நம்பிக்கை வந்திருக்கு. ஒரு இளைஞர்களாக வர்றாங்க. ஆனால் அது மட்டுமே போதுமானதானா? இல்லை. இம்பாக்ட் இருக்குமா அவர் வந்தான்ற சொல்கிறேன். நீங்கள் ஒரே ஒரு விஜய் தான், ஒரே ஒரு எம்ஜிஆர் தான். ஏன்னா அவர் வந்த காலகட்டம் அப்படி. எம்ஜிஆர் வந்து காலகட்டம் வந்து அன்றைக்கி அண்ணாவோட இருக்கிறாரு, திமுகவோட இருக்கிறாரு, ட்ராவல் பண்ணுறாரு, 71 கட்சி ஆரம்பிக்கிறாரு, 77 ஆட்சியை பிடிச்சிட்டாரு. அப்போ திமுக மேலே அதிருப்தி, கலைஞர் மேலே அதிருப்தி வந்துட்டார். அதற்கு பிறகு 24 ஒரு கட்சி ஆரம்பித்து 26 ஆட்சியை பிடிக்கிறாருன்னா அந்த நேரத்தில் ஒரு பெரிய கேப் இருந்துச்சு. ஒரு 18லேருந்து ஒரு 40 வயசுக்குள்ளே 45 வயசுக்குள்ளே இருக்கக்கூடிய இளைஞர்கள் மத்தியில் அரசியலே வந்து வேண்டாம்ப்பா, இந்த 2 கட்சியும் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு ஓட்டே போடுறதில்ல. ஒரு வெறுப்பு அதிகமாக இருந்துச்சு. இப்போ நீங்கள் வந்து 55% 60% தான் போலிங்கே ஆகும். 2024 பார்லிமெண்ட் எலெக்ஷனில் சென்னையில் இருக்கக்கூடிய 3 தொகுதியிலையுமே 60%க்குள்ளே தான், 40% ஓட்டே போடல. அந்த 60%க்குள்ள நாம் தமிழருக்கு 8%, போனால் போது மக்கள் நீதி மய்யத்துக்கு ஒரு 3%, நோட்டாவுக்கு ஒரு 4%, இதெல்லாம் கழிச்சிருங்க. கழிச்சிட்டிங்கன்னா அது ஆல்ரெடி 40%, இது ஒரு 10-15%,
20% வந்துடும். இந்த 40% 60% ஓட்டு வந்து போலிக்கே ஆகாமல் இருந்துச்சு. அப்போ இவர்களுக்கான அரசியலே அங்கே இல்லை. பெண்களுக்கு அரசியல் இல்லை, அவங்களுக்கு அரசியல் பிடிக்கல, இளைஞர்கள் அரசியல் இல்லை அப்படின்னு அப்படியே ஒரு தேக்க நிலை போச்சு. கலைஞர் இல்லை, அந்த மாதிரி ஜெயலலிதா இல்லை, இவங்க மாறி மாறி சண்டை போட்டுக்கிறாங்க. அங்கே உள்ள உள்கட்சி பிரச்சனை அப்படிங்கும்போது அரசியல்கிட்ட ஒரு ட்ரையாக இருக்குது. அந்த நேரத்தில் எதிர்க்கட்சியாக இருக்கக்கூடிய அதிமுக எதிர்க்கட்சியாக செயல்படலை. ரொம்ப முக்கியம். கண்டிப்பா. அன்றைக்கி இருக்கக்கூடிய ஆளுங்கட்சியை எதிர்த்து இவங்க பெரிய போராட்டமும் ஆர்ப்பாட்டமும் ஊழலை எக்ஸ்போஸ் பண்ணுறதுலாம் இல்லை. 2 பேரும் கூட்டணி போட்டு உள்ளுக்குள்ளே அடிச்சுட்டு இருந்தாங்க. நீ 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 வந்து வரார் கடை பார்த்துக்க, நான் வந்து தென்னர் கடை பார்த்துக்கிறேன், செங்கல்பட்டு உனக்கு, சிட்டி எனக்குன்னு பிரிச்சுட்டு அடிச்சுட்டாங்க. அப்போ மக்கள் மத்தியில் ஒரு பெரிய ஒரு கோபம் இருந்தது. இதை யார் தான் பேசுவா, இவங்க 2 பேரும் சேர்ந்துட்டு கூத்தடிக்கிறானுங்கன்னு ஒரு கோபம் இருந்துகிட்டே இருந்துச்சு. அந்த நேரத்தில் ஒரு கட்சி ஆரம்பிக்கிறார். வந்து வெளியில் இறங்கி ஆளுங்கட்சியை கடுமையான ஒரு விமர்சனம் வைக்கிறார், தைரியமாக எதிர்க்கிறார். யாருமே கூட்டணி இல்லாமல் நிற்கிறாரு, ஜெயிச்சிட்டார். இந்த ஒரு சூழ்நிலை ஒன்றும் வருமானம் வராது. அப்போ தனுஷ் வந்திருக்காருன்னா வர்றாட்டும், மக்களை போய் சந்திக்கட்டும். ஆனால் முதல்ல அவர் வந்து யதார்த்தத்தோடு இருக்கணும். ரஜினிகிட்ட கொஞ்சம், இவர்கிட்ட கொஞ்சம், அந்த பாடி லாங்குவேஜ் நீங்களே இருந்துட்டு போங்களேன். கண்டிப்பா கண்டிப்பா. அதுவே ஒரு கட்டத்துக்கு மேலே சாயல் தெரியுது. ஆமா, ஒரு இரிட்டேட்டிங் ஆயிரும். அங்கே யாரோ ஒரு வீடியோ பார்த்துருந்து அதே மாதிரி பேசுறது, அந்த லிங்கா பேபி ஸ்டோரிலாம் சொல்றது, இது எல்லாமே கிரிஞ்சாதான் தான் போயிடும். கொஞ்சம் நாள்ல ட்ரோல் ஆயிரும். எல்லாருமே அதை கண்டுபிடிச்சிடுறாங்க சார். கண்டுபிடிச்சிடுவாங்க, டக்குன்னு பிடிச்சிடுவாங்க. இப்போ அன்னைக்கு யாரை நோக்கி சொன்னதில்ல, லிங்கா பேபி யுவர் பேட், ஐம் ஒரு டேட்ங்கிறாரு. அப்போ யாருக்கும் ஒரு மெசேஜ் சொல்கிறார் உங்கள் குடும்பத்தில். அவர் யார் பேடு யார் டேடுன்னு தெரில. ஆனால் அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா மேடையில் பேச வேண்டிய விஷயமே கிடையாது. 2வது அவருக்கு அந்த அரசியல் ஆசை வந்துருச்சு, அதுக்கு பின்னாடி பேக்கப் பண்ணுறாங்க. 2வது அவர் பேசக்கூடிய ஐடியாலஜி இருக்கு, அது தமிழ்நாட்டில் எடுபடாது. ஓகே சார். அவர் என்ன சொல்கிறாரு, ஏறக்குறைய அவருடைய பாடி லாங்குவேஜ், அந்த மாலை கீழே குதிராட்ச மாலை, அதெல்லாம் பார்க்குறப்ப அவர் ஒரு ஆன்மீக அரசியலை கையில் எடுத்து வரப்போறாரு. மாமனாரால் கைவிடப்பட்ட அந்த அரசியலை தூசி தட்டி நான் எடுத்துட்டு வர்றேன் அப்படின்னு வரப்போறாரு போல. இது ஆரம்பிக்க முன்னாடியுமே அது போயிட்டாரு. ஆரம்பிக்கிறாரு இவர். அது வந்து தமிழ்நாட்டில் அந்த அரசியல் எடுபடாது. நேரடியாக ஆன்மீகத்தை சொல்லி அரசியல் பண்ணாலும் சரி, ஆன்மீகம் பிளஸ் அரசியல் கலந்து சொன்னாலும் சரி, அப்ப இங்கே வந்து நீங்க திராவிடம் பேசணும், அம்பேத்கரை பேசணும், பெரியாரை பேசணும், காமராஜரை பேசணும், இந்த அரசியலை பேசணும். அவங்க தான் ஆல்ரெடி போட்டு வச்சுட்டு போயிருக்கிறாங்க ஒரு பாதை. அதுல சில மாற்றங்களை செஞ்சு கொண்டு வரலாம். அதை கரெக்டாக தாவேகா செஞ்சு. பெரியாருடைய கொள்கையில எனக்கு கடவுள் மறுப்புல எனக்கு மாறுபாடு இருக்கு, மீதியெல்லாம் நாங்கள் ஏற்றுக்கிறோம் அப்படிங்கிறது ஒரு கரெக்டாக மூவ் பண்ணிட்டு இருக்காங்க. அதுலன்னா அது வந்து என்னன்னா, கடவுள் மறுப்பாளர்கள்னு எடுத்துட்டீங்கன்னா ஒட்டுமொத்த 8 கோடி பேரில் ரொம்ப கம்மியாக தான் இருப்பாங்க. இப்போ நீங்கள் அதை நோக்கி நீங்கள் அரசியல் பண்ணியிருந்தா ஜெயிச்சிருக்க முடியாது. அப்போ பெரியாரை தவிர்க்கவும் முடியாது. ஆமாம். அதை 2ஐயும் மிக்ஸ் பண்ணி என்ன பண்ணாங்கன்னா, பெரியார் இருக்க கடவுள் மறுப்பு மட்டும் கட் பண்ணு, மீதி அப்புறம் நாங்கள் வச்சுக்கிறோங்கிற ஒரு பிராண்டை கொண்டு வர்றாங்க. அது ஒர்க் அவுட் ஆயிடுச்சு. இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்க, அரபிய ஆன்மீக அரசியல், எல்லாரும் நல்லா இருக்கணும், வாழ்க வளமுடன், எண்ணம் போல் வாழ்க்கைன்னு வந்தா எல்லாருக்கும் எண்ணம் போல தான் வாழ்க்கை. அது எப்படி வாழ்க்கை அமையுதுங்கிறது போக தான் தெரியும். ஓகே சார், எனக்கு தேவையான தகவல் கொடுத்தது ரொம்ப நன்றி சார். தேங்க்யூ சார்.